Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தியாசமான கொங்கனி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பூஷ்ணிக்கால பண்ணக்கூடிய ஒரு கறி. இது வந்து புலி கூதல் அப்படினு சொல்லுவாங்க. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம்சேவரிஸ்க்கு முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். முதல்ல இந்த பூஷ்ணிக்காவை வேக வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பூஷ்ணிக்காவை சேர்த்துக்கிறேன். இது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு என்ன வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். எள்ளு வந்து நல்லா படப்படான்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது வந்து வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். இது வறுப்பட்டு எடுத்து இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் வறுக்கணும், தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 7லேருந்து 8 பேடிகை மிளகாய் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். அப்போ தான் அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இது வறுப்பட்டு இப்போ இது கூட அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காவோட அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ வறுத்து வச்சுட்டுருக்கிற சாமானையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இப்போது இந்த பக்கம் காய் வெந்தெடுத்து இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போடல அப்படின்னா சேர்த்துக்கலாம். முதல்ல பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக தெரியும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா கெட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கெட்டி ஆகிடுது. இப்போ இதுக்கு தாளிக்க வேண்டியது தான். நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கறியில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கலந்து விடக்கூடாது. கலந்து விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து அந்த கறியில் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு, அந்த எள்ளோட ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம்சேவரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். Thanks for watching.